சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 20/1/2024 சனிக்கிழமை, தை மாதம் 6ஆம் நாள், தசமி திதி இன்று இரவு 7:27 வரை. கிருத்திகை நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:09 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், உயர்வுகள், உன்னதங்கள், பொருள் வரவுகள், தனலாபங்கள் போன்றவைகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுபமான எல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே ராசிநாதன் ராசி மற்றும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைமையில் வயதிற்கு ஏற்றாற் போல நம்முடைய எண்ணங்கள் பலிக்க வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்பது ஒரு ஜோதிட பலன். அந்த அமைப்பு இப்பொழுது இன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வார காலத்திற்குள் அனைத்தும் உங்களுடைய கைக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ராசியில் குரு இருக்க இங்கே ராசிநாதனோடு அவர் பரிவர்த்தனையாகி இருப்பதும் மிகப்பெரிய அமைப்பு. கடந்த காலத்தில் பட்ட சோதனைகள் மாதிரி இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை நீங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்கும். 6-12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருப்பதும் ஒரு நிலையில் எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல தன்மை. இதனால் வரைக்கும் எதில் எதிரிகள் அல்லது உங்களுடைய போட்டியாளர்கள்னு சொல்லலாம் இல்லையா, எதை எடுத்தாலும் நம்மீது குறை காணக்கூடியவர்கள், நம்ம நல்லா செஞ்சுட்டா கூட அதில் கண்ணில் ஒரு விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு எங்கே இவர் தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு பார்ப்பாங்க இல்லையா. இது மாதிரியாக உங்களுடைய போட்டியாளர்கள், எதையும் குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் கூட இப்பொழுது உங்களுடைய விஸ்வரூப திறமை மற்றும் முன்னேற்றத்தை கண்டு அப்படியே ஒதுங்கி நிற்கக்கூடிய நல்லதொரு காலகட்டமாகவே இந்த காலகட்டங்கள், இந்த வாரம் முழுக்க இன்னும் ஒரு 3-4 வார காலத்திற்கு நிறைவாக நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் இப்போது ஆரம்பித்திருக்கிறதுன்னு சொல்லலாங்க. இளைய பருவத்தினருக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள், நல்ல வேலை கிடைக்கிறது. சமூக ஊடகங்களில் கூட ஒரு சில நல்ல அறிமுகங்கள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில அறிமுகங்கள் இன்றிலிருந்து 1 வார காலத்திற்குள் கிடைக்கக்கூடிய தன்மை இளைய பருவத்து மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. பெரியவர்களுக்கு சின்னவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தன்மை, அவர்களுக்கு ஆதரவுகள் கொடுக்கக்கூடிய நிலைமை. ஒரு பணம் கேட்டார்கள் என்றால் கூட, ஒரு அனுமதி கேட்டார்கள் என்றால் கூட அவற்றை கொடுக்கக்கூடிய மன மகிழ்வோடு சிறியவர்களுக்கு வழிவிடக்கூடிய நல் வாய்ப்பை தரக்கூடிய அமைப்புகளும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. பெண்கள் அனைவருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கணவர், குழந்தைகள் மற்றும் எல்லா நிலைமைகளிலும் மற்றவர்களை பார்த்து நீங்கள் பெருமைப்படத்தக்க அளவிற்கு மேஷராசிக்கார இல்லங்கள் அனைத்திலும் மகிழ்ச்சி பொங்குகின்ற ஆரம்ப நல்ல நாள் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 8இல் மறைந்திருக்கின்ற நாள் என்று. பொதுவாகவே ராசிநாதன் 8இல் மறைகிறாரு, 6இல் மறைகிறாரு, 12இல் மறைகிறாருனாலே அன்றைக்கு தடைகள், தாமதங்கள் இருக்கும் என்பது ஒரு ஜோதிட விதி. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு விதி விலக்கு இருக்கு இல்லையா. 8இல் மறைந்தாலும் கூட அவர் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார். 8-12ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவமாக இருக்கின்றன. 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை இருக்கிறாங்க. ஆக என்ன நடக்கும்? சகோதர மேன்மைகள் நடக்கும். ரிஷபராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே அக்காள்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூத்த சகோதரிகள் ஒரு நிலையில் நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய அருமையான ஆரம்ப நாள் இன்றைக்கு. அக்காள் என்பவள் இன்னொரு அம்மா என்பதை இன்றைக்கு ரிஷபராசிக்கார ஆண்கள் உணரக்கூடிய மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினுடைய வெளிநாடு, வெளிமாநில கனவுகள் பலிக்கும். இந்த நாள்லேயே சில அனுமதிகள் கிடைக்கும். இந்த வாரத்திலேயே இது உண்டு. அலுவலகத்தில் எல்லாரையும் என்னை அனுப்புகிறாங்க, ஆனால் என்னை மட்டும் அந்த கவனத்தில் கொண்டு வர மாட்டேன்றாங்க, அல்லது எனக்கு மட்டும் விசா கிடைக்கல, எனக்கு மட்டும் தடை இருக்குது. இந்த மாதிரியான எண்ணங்களோடு சற்று மனப்புழுக்கத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு வெளிநாடு, வெளிமாநில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே அல்லது இன்னும் 3 வார காலத்திற்குள் பயணங்கள் போகக்கூடிய நிலைமை, வெளிநாட்டில் ஜெயிக்கக்கூடிய, வெளி மாநிலத்தில் படிப்பு அமைப்புகளை தொடரக்கூடிய ஒரு சிறப்பான 8-12 சுபத்துவம் என்கின்ற
என்கின்ற அமைப்பு இப்பொழுது அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது, தொட்டது துலங்கிறத வியாபார பெருமக்கள், தொழில் பெருமக்கள் அனைவருக்குமே காட்டுகிறது. கடந்த 1.5 வருஷமாக இருந்து வந்த அத்தனை ஒரு நல்லா இல்லாத நிலைமைகள் அத்தனையும் மாறி நஷ்டங்கள் விலகி, விரயங்கள் விலகி, சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு தொழில் முன்னேற்றம், தொழிலில் லாபம் வரக்கூடிய அமைப்பு. ஒரு வியாபாரிகளுக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா வியாபாரம்லாம் நல்லா நடக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் கல்லாப்பட்டியில் காசை காணாமே என்பது மாதிரியான நிலைமைகள் இருந்தது இல்லையா? அதுபோன்ற வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே நிறைவான லாபம் வரக்கூடிய, அந்த லாபத்தை நல்ல விதமாக ஒரு நிலையில் செலவுகள் செய்யக்கூடிய, எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாருக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக முதன்மை நாள் ரிஷபத்திற்கு இன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாகி சுக்கிரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். கடந்த காலங்களில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவுகள் வந்துருச்சு, விடிந்தே விட்டது அப்படின்னு சொல்லிடுவேன். போன வருஷம் இருந்த கஷ்டம் 2023 இருந்த கஷ்டம் 2024 கண்டிப்பாக இருக்காது. நாட்கள் கிட்டத்தட்ட 20 நாட்கள் கடந்து விட்டன. இந்த 20 நாட்கள்லேயே அடாடா நமக்கு கூட ஏதோ ஒரு நல்லது நடக்குதே, தொல்லைகள் விட்டுருச்சே, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நன்மையை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி, நல்லவைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற உணர்வுகள் நல்ல விதமாகவே வரக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றமுள்ள நாளாகவே இந்த நாள் மிதுன ராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் குடும்ப தலைவிகள் அனைவருமே கடந்த காலத்தில் கணவர் குழந்தைகள் பேரில் சில குழப்பங்கள் இருந்தது இல்லையா? நம்ம ஒன்று சொன்னால் இந்த மனுஷன் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்குறதே இல்லை, தோளுக்கு மிஞ்சிருச்சு, நம்மளையே எதிர்த்து பேச வரார், எதிர்த்து கைவோங்க வருகிறார் என்பது போன்ற ஒரு குழப்பத்தில் இருந்து வந்த அத்தனை மிதுனராசிக்கார சகோதரிகள் எல்லோருக்கும் குடும்பத்தில் ஒரு நம்பிக்கை, குடும்பத்தில் ஒரு பிடிப்பு, கணவரை பற்றிய கலக்கங்கள் விலகக்கூடிய அத்தனை தன்மைகளும் இருக்கக்கூடிய சிறப்பு புத்துணர்வுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் இன்றைக்கு வலுத்திருக்கின்ற காரணத்தினால் குடும்பம் எல்லா நிலைகளிலையும் ஒரு ஆரோக்கியமாக, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, கடந்த காலங்களில் இருந்து வந்த கணவன் மனைவி பிணக்கம் இருக்கக்கூடிய நிலைமை, கூட்டு தொழிலில் ஒரு நிலைமையில் ஒருவருக்கொருவர் முறைத்து கொண்டிருந்து சந்தேகப்பட்டு கொண்டிருந்த நிலைமை, 2 பேரும் நல்லா இருந்தால் தானே, இருகை தட்டினால் தானே ஓசை என்கின்ற அமைப்பில் நான் மட்டும் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், இவர் சும்மா சும்மா லாபத்தை மட்டும் வாங்கிட்டு போகிறார், இந்த மாதிரியான நினைப்புகள் எண்ணங்களில் இருந்தவங்களுக்கு கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சமரச மனப்பான்மைகள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு, திருமண உறுதியோ அல்லது திருமணமோ நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உண்டு. இந்த வருடத்தின் இறுதியிலேயே 30 வயது கடந்தவர்கள் அல்லது அந்த பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணை வரக்கூடிய அமைப்பு, குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு. சில நிலைகளில் சொல்லை தவறவிட்டவர்கள், அதாவது இந்த இடத்துல கடனை இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி முடிச்சிடுறேன் என்று சொல்லியும் அதை செய்ய முடியாதவர்கள் அனைவருக்குமே சொல் பலிக்கக்கூடிய நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நல்ல நாள் மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு 6, 10ஆம் இடங்கள் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே 6ஆம் இடம் வலுக்கக்கூடாது. அப்படி 6ஆம் இடம் வலுத்தா அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்திக்கு ஏற்போல கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிர்ப்புகள் வரக்கூடிய நாளாக அந்த நாள் வந்துடும். 6ஆம் இடம் அதிக சுபத்துவமாகவே இன்றைக்கு இருக்கிறது. வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய அமைப்பு. என்னதான் இருந்தாலும், அதாவது கந்தையானாலும் கசக்கி கட்டு என்கின்ற மாதிரி எந்த விதமான சுக வாழ்வு இருந்தாலும் கடன் இல்லாத வாழ்வு தானே சுக வாழ்வு. இதை இப்போதைக்கு கடகராசிக்காரர்கள் உணர்வீங்க, அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லுவீங்க. நல்லா தான்ப்பா சம்பாதிக்கிறேன், ஆனால் பாதி சம்பாதிக்கிறது வட்டிக்கே போய்கிட்டு இருக்கு, கடனுக்கே போய்கிட்டு இருக்கு, என்னுடைய உழைப்பு அத்தனையும் இன்னொருவர் பயனுக்கு போய்கொண்டிருக்கிறது, நான் ஆடி ஓடி சம்பாரிச்சுக்க எனக்கு கடன் கொடுத்தவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். எந்த மாதிரியான நிலைமைகள் மாறக்கூடிய நிலைமை இன்றிலிருந்து ஒரு 3 வார காலத்திற்கு நல்ல விதமாகவே அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அமையும். கிரெடிட் கார்டு தொல்லையில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு சுமூக தீர்வுகள் வரப்போதுங்க. அதாவது நான் வாங்கலை, ஆனால் என்னுடைய நண்பனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன், என் சொந்தக்காரருக்கு ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டேன், கணவன் சொன்னார் என்று செய்தேன், மனைவி சொன்னார் என்று செய்தேன், எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை, ஆனால் அந்த கடனை நான் கட்ட வேண்டியதாக இருக்குது, அந்த கடனுக்காக நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்பது போன்ற கடன் தொல்லைகள் அத்தனையும் இன்றிலிருந்து ஒரு 2 வார காலத்திற்குள் விலகக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள், வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நல்லதொரு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. 3 9ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இருக்கிற இடத்திலிருந்து வெளியே போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு, அதிலும் குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ அமையுது. சென்னையைச் சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வேறு மாநிலத்திற்கு வேறு மாநகரத்திற்கு மாறக்கூடிய அமைப்பு. திருச்சியில் இருப்பவர்களுக்கு மதுரை, மதுரையில் இருப்பவர்களுக்கு திருநெல்வேலி, ஈரோடில் இருப்பவர்களுக்கு கோவை என கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் நகர்ந்து போகக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் விரும்பியோ விரும்பாமலையோ ஆரம்பத்தில் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கூட இந்த மாற்றம் நமக்கு நல்லது தானே என்கின்ற அளவிற்கு அடுத்த மாதத்தில் நல்ல உணர்வுகள் வரக்கூடிய வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் போன்றவைகள், ஒரு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய சூழல், அல்லது வீட்டிற்கான பொருள் வாங்குவதற்காக ஒரு கடனை வாங்கினாலும் கடன் பட்டாலும் ஒரு நிலையில் ஒரு சொத்து சேர்க்கை சேர்ந்தது என்பது போன்ற ஒரு மன நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றமுள்ள எதிர்காலம் கண்ணுக்கு நல்ல விதமாக தெரியக்கூடிய யோக நாளாகவே அமைந்திருக்கிறது கடகத்திற்கு இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு 3 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தொழில் நிலைமைகள் அனைத்திலும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னொரு சிறப்பு பலனா சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லணும்னா, பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பக்குவப்பட்டு விட்டார்களா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய தாத்தாக்கள் மற்றும் தந்தைமார்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே இன்றைக்கு பிள்ளைகளை பற்றிய நம்பிக்கை வரும். ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவருக்கோ அல்லது இவருக்கோ வேறு ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு தனிப்பொறுப்பை கொடுக்கலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் 2 அல்லது 3 வாரத்திற்குள் குழப்பங்கள் தீர்ந்து பிள்ளைகளின் மீது நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 2 8ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் அமைந்திருக்கின்றன. 8ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் இருக்கின்ற ராகுவின் அமைப்பினால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமான நல்ல உதவிகள், லாபங்கள் கிடைக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி. அது இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. உதவியாளர்கள் நல்ல விதமாக கிடைக்கல, வேலைக்காரர்கள் அமையவே மாட்டேன்றாங்க, தொழில் வியாபாரம் போன்றவைகள் நன்றாகத்தான் இருக்குது, ஆனால் எல்லாத்திலையும் கொஞ்சம் உதவிகள் இல்லாமல் குறைந்தபட்ச லாபம் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு தூர இடங்களிலிருந்து உதவியாளர்கள் மற்றும் வேலைக்காரர்கள் அமையக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். 5ஆம் இடம் குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடியது என்பதால் 5ஆம் இடம் இன்றைக்கு குரு சுக்கிர தொடர்புகளில் இருப்பதால் வெளிநாடுகள் வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய கவலைகளும் விலகக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே உண்டு. அங்கிருந்து தொலைபேசி வந்தாலோ என்ன கவலைக்குரிய செய்தி வருகிறதோ, பிள்ளை அப்படி சொல்கிறாரே, பொண்ணு இப்படி சொல்லுதே அப்படின்னா ஒரு கவலைகள் இருந்து வந்தவர்கள் அனைவருக்குமே சந்தோஷ செய்திகள் தூரத்திலிருந்து இருக்கக்கூடிய, அதாவது சில மனமாற்றங்கள், சம்மதங்கள், திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார், திரும்பி வருவதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார், இதுபோன்ற ஒரு கவலைகள் அத்தனையும் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் தேர்ந்து உங்களுடைய பேச்சை உங்களுடைய குழந்தைகள் கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னும் 3 அல்லது 4 வார காலத்திற்கு இந்த பலன்கள் நீடிக்கும் என்பதால் வரப்போகின்ற வாரங்கள் அத்தனையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல ஆரம்ப நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு பூரண ராஜ யோகாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புன்னு இதை சொல்லுவோம். அதாவது 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது. இந்த மாதிரியான அமைப்புகளில் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் செய்ய முடியாமல் இருந்ததை இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுற அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். இஷ்டப்பட்ட வேலையை தேர்ந்தெடுத்துக்க முடியும். டார்கெட் போகிற அமைப்புகளில் இருந்த இளைய பருவத்தினர் இன்னைக்கு பண்ணாதான், இன்றைக்கி இதை பேசினா தான், இன்றைக்கி இதை முடித்தா தான், இந்த வாரத்தில் இதை முடித்தா தான், இந்த மாதம் முழுவதுக்கும் இந்த டார்கெட்டை முடித்தா தான் சம்பளம் என்பது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற, டார்ச்சர் மன அழுத்தத்தோடு பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே இன்றிலிருந்து அந்த தொழில் மாற்றங்கள் அத்தனையும், அந்த வேலை அத்தனையும் மாறி உங்களுடைய இஷ்டப்படி உங்களுடைய கல்வி தகுதிக்கேற்றார் போல நல்ல வேலை மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புகழ் பெறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமூக ஊடகங்களில் இன்றைக்கு நல்ல அறிமுகங்கள், இந்த வாரம் முழுவதுமே ஒரு நிலையில் உறவுகள், நட்புகள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு சில நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 4ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்வதால் வீடு வாகன விஷயங்களில் ஒரு தவறான அமைப்புகளில் போய் சிக்கி கொண்டவர்கள், ஒரு வீடு கான்ட்ராக்டர் தவறான ஆளாக போயிட்டார், பணம் கட்டியிருக்கிறேன், கொத்தனார்
சரியாக வரவில்லை, கூலி ஆட்கள் ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறார்கள், வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நின்று இருக்கிறது, வீட்டு மனை வாங்குறதுல தப்புகள் நடந்து போச்சு. இந்த மாதிரியான வீடு விஷயங்கள் எல்லாமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம். ஏற்கனவே நடந்துவிட்ட தவறுகளை திருத்திக் கொள்ளுகின்ற அளவிற்கு அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வீடு வாகன விஷயங்களில் நன்மைகள் நடக்கும். தாய் வழி சொந்தங்கள் கூட இனிமேல் கை கொடுக்கக்கூடிய தன்மை, தாய் மாமனோடு இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள், கருத்து வேற்றுமைகள் போன்றவைகள் அத்தனை நிலையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய, எல்லாம் நன்றாக நடக்கக்கூடிய ஆரம்ப முதன்மை நாளாக இந்த வாரத்திலேயே அவைகள் அனைத்தும் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக சுப நாளாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். ஆயினும் சந்திரன் இன்றைக்கு வளர்பிறை அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற, தைப்பூசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள தைப்பூசம் வர இருக்கிறது. ஆக இந்த அமைப்பில் வளர்பிறை அமைப்பில் இருப்பதால் அப்படி ஒன்றும் சாதகமற்ற தன்மைகள், கெடுதலான எந்த விஷயமும் இன்றைக்கு நடக்காத ஒரு சுபமான சந்திராஷ்டம நாளாகவே இந்த நாள் அமையும். ஆனாலும் சந்திரன் 8இல் மறையும் போது மனம் சற்று நிலையற்ற தன்மையாக இருக்கும் என்பதால் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு நிலை மாற்றங்களை இன்றைக்கு செய்யாமல் இருப்பது, இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டியது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றா இருக்கும். ஒரு தூர பயணங்களின் போது பண நகை போன்றவங்களை எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் உடைமைகளின் மீது, சூட்கேஸ் போன்றவைகளின் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். பேங்க்குக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க, பேங்க்லேருந்து பணம் கொண்டு வர்றவங்களும் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய, அக்கம் பக்கம் எந்த விதமான கவன சிதறல்களுக்கும் இடம் கொடுக்காம நம்ம எந்த வேலைக்கு போனோமோ அதற்கு மட்டும் செய்துவிட்டு வரக்கூடிய ஒரு சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமூக ஊடகங்களில் இருக்கிறவங்க கூட ஒரு ஷேர் பண்ணும்போது, பதிவுகள் போடும் பொழுது, அல்லது அறிமுகம் இல்லாதவர்கள் நம்மிடம் பேச வரும் பொழுது ஒரு மெசேஜ், SMS போன்றவைகளை கொடுக்கும்போது கவனமான வார்த்தைகளை கையாள வேண்டிய ஒரு நாளாகவும், ஓடிபி கேட்டு வருது இல்லையா, ஒரு தொலைபேசி வந்தது, திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது, உங்கள் ஓடிபியை சொல்லுங்கன்னு கேட்குது, இந்த மாதிரியான ஓடிபி விஷயங்களில் மிகப்பெரிய எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் சுக்கிரன் இப்பொழுது உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். எந்த விதமான கெடுதல்களும் நடக்காத நாள்னே சொல்லிடுவேன். இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு உங்களுடைய முயற்சி, வளர்ச்சி எல்லாமே ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு, மற்றவர்கள் ஒரு கண்ணை உறுத்துகின்ற அளவிற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது அமைந்திருக்கிறது. ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. இந்த சுபத்தன்மை எவ்வளவு பெரிய கெட்ட அமைப்புகளையும் தலைகீழாக மாற்றி நம்மளை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய 3, 7ஆம் இடங்கள் வலுத்து காணப்படுவதால் கடந்த காலங்களில் எதை நோக்கி முயற்சிகளை செஞ்சீங்களோ, வயதிற்கு ஏற்றாற் போல செஞ்சுருப்பீங்க இல்லையா. ஒருவர் ஒரு நிலையில் வேலைக்காக முயற்சி செஞ்சுருப்பீங்க, இன்னொருவர் வாழ்க்கை அமைப்பிற்காக முயற்சி செஞ்சுருப்பீங்க, ஒருவர் கடனை தீர்ப்பதற்காக, ஒருவர் ஆரோக்கியத்திற்காக. இது போன்ற அமைப்புகளில் எந்த அமைப்புகளின் மீது அக்கறை வைத்து அவைகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தீர்களோ அவைகள் அப்படியே இன்னும் ஒரு 3 அல்லது 4 வார காலத்திற்குள் முயற்சிகள் அத்தனையும் பலித்து உங்களுடைய மேன்மைகள் மற்றவர்களுக்கு உணர்த்தப்படக்கூடிய நல்லதொரு முதன்மை நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7, 12ஆம் அதிபதியான சுக்கிரன் தன வீட்டில் இருக்கிறார். கூடுதலாக குருவின் பார்வையில் அவர் சுபத்துவமாக இருக்கக்கூடிய, மனைவி மூலமான நல்ல விதமான தன லாபங்கள் வரக்கூடிய, மனைவி பேரில் தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. இது ஒரு 4 வார காலத்திற்குள்ளாகவே நமக்கு அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற சிறப்பான முன்னேற்றமுள்ள நாளாக, முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே போலவே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் இன்றிலிருந்து சுக்கிரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்திலிருந்து குரு பார்த்தாலும் கூட எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. கடந்த 7, 8 வருடங்களாகவே எந்த எதிர்ப்பு எதிரி அமைப்புகளால் தொல்லைப்பட்டீங்களோ, இந்த இடத்துல இதை சரியாகவே செய்ய முடியல, அல்லது ஒரு வழக்கு மும்புகள் வந்துவிடுச்சு, எனக்கு தேவையே இல்லை, ஆனால் என்ன இதில் இழுத்து விட்டாங்க, என் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள், என் சொத்தின் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள், என்னுடைய வீடு நிலத்தின் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய, அது சம்பந்தமான அமைப்புகளில் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தீர்வுகள் வந்துவிட்ட காலமாகவே இந்த ஒரு 4 வார காலத்தை சொல்லிடலாம். எல்லா இடங்களிலும் யாரோ ஒருவருடைய மனமாற்றத்தின் மூலமாக வெற்றிகளை நீங்கள் நேரடியாக அனுபவிக்க வேண்டிய காலங்கள் வந்துவிட்ட ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாளை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம்.
2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஆண் பெண் உறவுகளில் மிகப்பெரிய மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பம் பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு குழந்தைகளின் நலன் முக்கியம், ஆகவே குழந்தைகளுக்காக ஒன்றாக இணையலாம் என்கின்ற அமைப்பு இன்று முதல் ஆரம்பமாகிறது. சிலருக்கு வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை. முதல் வாழ்க்கை தோல்வியுற்ற 2வது வாழ்க்கையாவது நல்லா அமையுமா, எதையாவது தக்க வைத்துக் கொள்ள முடியுமா, அல்லது இதாவது மனதிற்கு பிடித்ததாக அமையுமா என்கின்ற குழப்பம் கலக்கம் போன்ற அமைப்புகளோடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார குறிப்பாக பெண்மணிகள் அனைவருக்குமே நிலைத்த 2வது வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அடையாளப்படுத்தப்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைஞர்கள் அனைவருக்குமே கடந்த காலங்களில் பெரியவர்களிடமிருந்து ஆதரவுகள் இல்லாத நிலைமைகள் மாறி எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு முதன்மை நாளாக அமைந்திருக்கிறது. விருச்சிகத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6-11 என்று சொல்லப்படக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் இன்றைக்கு ராசியிலேயே குருவின் பார்வையில் இருக்கிறார். அவருடைய 6ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால கடன் போன்ற தொல்லைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றிலிருந்து ஒரு 4 வார காலத்திற்குள் வருமானம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எண்ணங்கள் சீராக இருக்கும். இதுவரைக்கும் எதை செயல்படுத்தலாம் என்கின்ற குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு. ஒரே நேரத்தில் ராசியில் 2 சுபகிரகங்கள் இப்போது உங்களுக்கு தொடர்பு கொள்கின்றன. ராசிநாதன் குரு ராசியை 5ஆம் இடத்திலிருந்து பார்க்க ராசியில் சுக்கிரன் இணைந்திருப்பது, ஏற்கனவே உங்களுடைய யோகக்காரரான செவ்வாயுடன் இணைந்திருப்பது மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. பில்டர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 4 வார காலத்திற்குள் தேக்க நிலை விலகப் போகுது. ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன், ஃப்ளாட்டு விற்கவே மாட்டேங்குது, அல்லது ஒரு நிலத்தை கூறு போட்டு இருக்கிறேன் ஆனால் அதை மனையாக மாற்ற முடியவில்லை என்பது போன்ற வீடு நிலம் சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து இந்த வருடம் முழுவதுமே மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடியதற்கான முதன்மை கிரக நிலைகள் இப்போது ஆரம்பமாகின்றன. அதை போலவே காவல்துறை மற்றும் இராணுவம் சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், காவல்துறையில் பணி செய்யக்கூடியவர்கள், இராணுவ வீரர்கள் எல்லோருக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மை, தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த இடர்பாடுகள் அத்தனையும் நீங்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு இப்போது கடன்கள் ஏற்படக்கூடிய காலம். ஆனால் அந்த கடன்கள் வளர்ச்சிக்கான கடனாகவே கண்டிப்பாக அமையும். கடன் இல்லாமல் இப்போது உலகம் இல்லை என்பதுதான் உண்மை. எல்லா நிலைகளிலும் வீடு வாங்குறதா இருக்கட்டும், நிலம் வாங்குறதா இருக்கட்டும், தொழிலை ஆரம்பிப்பதாக இருக்கட்டும், 10 பைசா இல்லாமல் வங்கியிலோ அல்லது வேறொரு இடத்திலேயோ கடன் வாங்கித்தானே நம்முடைய முயற்சிகளை ஆரம்பிக்கிறோம். நல்ல கடன்கள் அமையக்கூடிய சூழல் இன்றிலிருந்து அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அமையும். 7.5 சனி காலத்தில் கடந்த 7.5 வருடங்களாக இருந்து வந்த விரய கடன்கள் இனிமேல் இல்லாமல் ஏற்கனவே இருந்து வந்த அத்தனை அமைப்புகளையும் அடைக்கக்கூடிய விதமாக அதிக வட்டியிலிருந்து குறைந்த வட்டிக்கு மாறக்கூடிய அமைப்பாக, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பாக, அனைத்தும் சிறப்பாக, குறிப்பாக பெண் வழி உறவுகளால் நன்மைகள் வரக்கூடிய அக்காள் தங்கைகள், தன் மகள் மற்றும் தாரம் போன்ற உறவுகளிடமிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு முன்னேற்றம் உள்ள யோக நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோக கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடம் அவருக்கு மறைவு வீடு இல்லை. அதே நேரத்தில் அவர் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார். கடந்த காலத்தில் வெளிநாட்டு வியாபாரத்தினால ஏற்றுமதி இறக்குமதினால தோல்விகள், நஷ்டங்கள், விரயங்களை, கடன்களை சந்தித்தவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். தை மாதம் முழுவதுமே பணம் வரக்கூடிய நாள். ஆனால் செலவுகள் இருக்கும். ஒரு நிலையில் 10 லட்ச ரூபா கடனை கூட 10 லட்ச ரூபா வந்துருச்சு, ஆனால் கடனை அடைக்கிறதுக்கு தான் போயிருச்சு. இந்த மாதிரியான அமைப்புகள் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. கூடுதலாக உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய, உங்களுக்கு தைரியம் வரக்கூடிய அமைப்பில் 3, 9ஆம் இடங்களில் சர்ப்பங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள் இருக்கிறார்கள். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்லதொரு அறிமுக அமைப்புகளையும் உங்களுக்கு ஒரு தைரியம் வீரியம் வரக்கூடிய அமைப்புகளையும் குறிப்பார் என்பதால் எல்லாம் இனிமேல் நன்றாக முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உயர்வு அமைப்புகளோடு தொடர்புபடுத்தி உங்களுடைய எண்ணம் பலிக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடிய சூழல்கள் இப்போது காலமாற்றங்கள், கிரக அமைப்புகள் எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. ஆகவே 2024ஆம் வருடம் இப்போது 20 நாள் ஆட்சி பிறந்து இந்த 20வது நாள்லேயே சில மாற்றங்களை நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். ஆகவே இந்த வருடத்தின் இறுதிக்குள் கடை அமைப்புகளில் இருக்கக்கூடிய கடைநிலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய சோகங்கள் அத்தனையும் மாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு.
மகராசிக்கார பெண்களுக்கு இன்னும் சிறப்புகள்னு சொல்லுவேன். தூர இடங்களில் இருக்கக்கூடிய கணவர் குழந்தைகளிடமிருந்து இப்போது நல்ல தகவல்கள் வரும். அவர்கள் மீண்டும் ஊருக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாள். கணவர் என்ன இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு அருகிலே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார மாதரசிகள் அனைவருக்குமே குடும்பம் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைஞர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்திலேயே ஒரு சிறிய பயணங்கள் ஏற்படும். வடக்கு நோக்கிய பயணம் அல்லது வடமேற்கு திசை நோக்கிய பயணத்தின் மூலமாக இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகுதல், அல்லது தொழில் முன்னேற்பாடுகள், அல்லது தொழிலுக்கு உதவக்கூடிய நண்பர்கள் யாரையாவது சந்தித்தல், அல்லது சமூக ஊடகங்களில் பேர் வாங்கக்கூடிய அளவிற்கு ஏதேனும் புகழ் பெறக்கூடிய அளவிற்கு ஒரு சாதனைகளை இளைய பருவத்து மகர ராசிக்காரர்கள் செய்தல் என அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற்போல நன்மைகள் மட்டுமே 2024 உங்களுக்கு சுகத்தை மட்டுமே கொடுக்கும், பழைய சோகத்தை மறக்கடிக்கும் என்பதற்கான உறுதி அமைப்புகள் நிகழக்கூடிய சிறப்பான முன்னேற்றமுள்ள நல்ல நாள் மகரத்திற்கு இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோக கிரகம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தர விதிக்கப்பட்ட ஒரு நல்ல கிரகம் சுக்கிரன் இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார். என்ன அமைப்பு? எல்லா லாபம் இனிமேல் கிடைக்க போகுது. குறிப்பாக பெண்களால் வீடு வாகனம் போன்ற சுக்கிரனுடைய காரகத்துவங்களில் இப்போது லாபம் கிடைக்கும். பெண் வழி உறவுகளில் கடந்த காலங்களில் சோதனைகளை அனுபவித்தவர்கள், மனைவியோடு முரண்பட்டவர்கள், அம்மா ஒன்று நமக்கு சொல்லி செஞ்சே கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்ற மாதிரி அக்காவுக்கு செய்கிறாங்க, தம்பிக்கு செய்கிறாங்க, அண்ணனுக்கு செய்கிறாங்க, தங்கச்சிக்கு செய்கிறாங்க, எனக்கு செய்ய மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான தாய் மீது ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் கலக்க உணர்வோடு இருந்தவர்கள், தமக்கை தாரம் தங்கை போன்ற பெண் வழி உறவுகள் அல்லது தன் மகள் மீதே ஏதேனும் ஒரு நிலையில் வருத்தத்தில் குழந்தைக்கு ஒன்று செய்து கொடுத்தேன், ஆனால் அந்த குழந்தை சரியாக உபயோகப்படுத்த மாட்டேன் என்கிறது, குழந்தையின் பேரில் இந்த தவறு இருக்கிறது, அதுவே அதை உணர மாட்டேன் என்கிறது என்பது போன்ற ஒரு பொறுப்புள்ள தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல மன நிம்மதியும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 11ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. அதை போலவே குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையாகி இருப்பதும் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாகவே இந்த நாளை அமைத்து சொல்லலாம். பொதுவாகவே உழைப்பின் தன்மையை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய கும்பராசிக்காரர்கள் உழைப்பாளிகளாக இருப்பீங்க. உங்களுக்கு ஏமாத்துறது பிடிக்கவே பிடிக்காது. பின்னால் ஒன்றை பேசுவதும் உங்களுக்கு பிடிக்காது. எதாக இருந்தாலும் தெளிவாக முகத்தில் எடுத்தார் போல நேருக்கு நேராக சொல்லிவிடக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே கொஞ்சம் நிதானமும் கவனமும் பொறுப்பும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலங்களில் அண்ணன் தம்பி உறவுகளில் கொஞ்சம் மோசமாக இருந்தது அல்லது பங்காளி தகராறுகள் வந்தது. கோவில் அமைப்புகளில் தர்மகாய காரியங்களில் செய்வதற்கு தடை இருந்தவர்கள், ஒரு கோவில் கொடை குலதெய்வத்தை எடுத்து கட்டுவது போன்ற அமைப்புகளோடு பிறரோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், அது சார்ந்த விஷயங்களில் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெய்வமே இறங்கி வந்து வெற்றியை தந்தார் போல ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல புதிய அறிமுகங்கள் கிடைத்து அவர்களின் மூலமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல 30 வயதுகளில் இருப்பவர்களுக்கு ஜென்மச்சனி சற்று அலைக்கழிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட அவர்களுக்கும் வெற்றியும், 50 வயது கடந்தவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் வாழ்க்கை நிலை கொள்வதற்கான எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொள்வதற்கான நல்ல ஆரம்பமான நாளாக அமைந்திருக்கிறது. கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்று. மீனராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில் கெடும் என்பது ஒரு விதி. வேலை அமைப்புகளில் ஒரு நிலையில் மனசுக்கு சரியில்லாத சில விஷயங்கள் நடக்கணுன்றது ஒரு விதி. ஆனால் எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்கு இருக்கு இல்லையா? 2ஆம் இடத்திலிருந்து இன்றைக்கு குரு பகவான் அங்கே சுக்கிரனை பார்த்து கொண்டு அவர் தரக்கூடிய சாதகமற்ற தன்மைகளை தடுத்து கொண்டிருக்கிறார். 2 10ஆம் இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடம் இன்றைக்கு தொடர்பு கொள்வதால் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் ஏமாந்தவங்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு ஓடிபி சொல்லிட்டேன், ஒரு பேங்க் அமைப்புகளில் தெரியாத்தனமாக போய் சிக்கி கொண்டு விட்டேன், ஒரு இணைய அமைப்புகளில் சமூக ஊடகங்களில் ஒருவருக்கு உதவ போய் நான் கொஞ்சம் சிக்கலில் வந்து விட்டேன் என்பது போன்ற முன்னர் ஒரு நிலையில் மனம் சிந்தனை தடுமாற்றத்தின் காரணமாக தவறு செய்து விட்டவர்கள், அது சார்ந்த விஷயங்களில் போய் சிக்கிக்கொண்டு அலைந்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே தீர்வுகள் உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோக நாளாக 10ஆம் இடத்தில் சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வங்கித் தொழில் செய்பவர்கள், சீட்டு நடத்துபவர்கள், வட்டிக்கு கொடுப்பவர்கள், தங்கம் நகை சார்ந்தவர்கள், அடகு கடை நடத்துபவர்கள் அனைவருக்கும் கடந்த வருடத்தில் 2023ஆம் வருடத்தில் இருந்து வந்த அத்தனை சோதனைகள், ஒரு தடைகள் எல்லாமே இன்றைக்கு அப்படியே விலகி
எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது. 3ஆம் அதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் வேலையில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த வேலைக்கு இவர் சரியில்லை என்கின்ற எண்ணத்திலிருந்து வந்த மேலிடம், மேலதிகாரி, மேனேஜர் போன்றவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை அப்படியே பரிபூர்ணமாக உபயோகப்படுத்தி கொண்டு மேலதிகாரியோடு இருந்து வந்த முரண்பாடுகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, நீங்கள் யார் என்பதை வெளியே நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அலுவலகமே இன்றைக்கு ஒரு மூக்கில் மேலே விரல் வைத்து அதிசயிக்கக்கூடிய அளவிற்கு இந்த வாரத்திலேயே உங்களுக்கு தக்க வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், செக்ஷன் மாறுதல் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட ப்ரொமோஷனுக்கான அந்த அனுமதிகள், நகர்தல்கள், அதற்கான முன்னுதாரணங்கள், அதற்கான முன் அனுமதிகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக சுப மாற்றமுள்ள முன்னேற்றமான நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். பலருக்கும் இன்றைக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இந்த கோச்சார ரீதியாக மாத பலன்கள், வருட பலன்கள் சொல்லும்போது, தினசரி பலன்கள் சொல்லும்போது இந்த விபரீத ராஜயோகம் என்கின்ற யோக வார்த்தைகளை சொல்லுகிறார்களே, அப்படியானால் கோச்சாரத்தில் இந்த ராஜயோகங்கள் உண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. உதாரணமாக சனிப்பயிற்சி வரும்போது இந்தந்த ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது. ராகு கேது பயிற்சி சமீபத்தில் நடந்தது இல்லையா, அதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் பார்த்திங்கன்னா இவருக்கு ராஜயோகம் வருகிறது, இவருக்கு விபரீத ராஜயோகம் வருகிறது, இவருக்கு இந்த யோகம் அந்த யோகம் என்கின்ற யோக அமைப்புகளை கோச்சாரத்தில் சொல்கிறார்களே, இது சரியானது தானா என்கின்ற குழப்பம் ஜோதிடர்களுக்கிடையேயும் ஜோதிடத்தை தெரிந்தவர்களிடையும் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா. அதனுடைய விளக்கமாக இன்றைக்கு எடுத்துக்கொள்வோமே ஆனால், கோச்சாரம் என்கின்ற ஒரு நிலையில் ராஜயோகங்கள், விபரீத ராஜயோகம் உட்பட, விபரீத ராஜயோகம் என்பது என்ன? 6, 8, 12 கூடியவர்கள் ஒரு நிலையில் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு தங்களுக்குள் வீடுகளை பரிமாறிக்கொண்டு அந்த 6, 8, 12ஆம் இடங்களிலேயே வலுத்து ஆட்சி உச்சம் போன்றவைகளை அடைந்திருக்கக்கூடிய அமைப்பு விபரீத ராஜயோகம் என்கின்ற எதிர்பாராத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உண்டு. ஆனால் இந்த குரு பயிற்சி, சனிப்பயிற்சியில் சொல்லக்கூடிய இந்த விபரீத ராஜயோக அமைப்புகளை பார்க்க போவோமே ஆனால், கோச்சாரத்தில் யோக அமைப்புகள் இல்லை என்று தான் ஒரு நிலையில் மனமாற ஒத்துக்கொள்ள வேண்டும். எல்லா அமைப்புகளிலும் லக்னம் என்கின்ற ஒன்று அங்கே ஆரம்பித்ததற்கு பிறகு லக்கணப்படியாகத்தான் இங்கே ராஜயோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவே தவிர, அரிதலும் அரிதான இந்த குருச்சந்திர யோகம் போன்ற அமைப்புகளை மட்டுமே, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணைந்து கொள்வதால் மட்டும் ஏற்படக்கூடிய அமைப்புகளை மட்டும்தான் கோச்சார ரீதியாக அங்கே இணைத்து பார்க்க வேண்டுமே தவிர, 6, 8, 12ஆம் அதிபதிகள் இணைந்து விட்டார்கள், அதனால் அங்கே இவருக்கு, இந்த ராசிக்காரருக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்க போகிறது என்பது சற்று பொருத்தமற்ற ஒன்றாகவே இருக்கும். கோச்சாரம் என்பது வேறு, ஜனனகால ஜாதகம் என்பது வேறு. லக்னம் என்பது இங்கே மிக மிக முதன்மையானது. ராசியின் அடிப்படையிலாக பலன் சொல்லக்கூடிய அமைப்பு 2ஆம் நிலை அமைப்பாகத்தான் நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றனவே தவிர, முதன்மை அமைப்பாக உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுடைய லக்னப்படியும் மற்றும் அந்த லக்னத்திற்கு ஏற்றாற்போல இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பின்படியும் மிக மிக முக்கியமாக அங்கே தசாபக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடிய கிரக அமைப்புகளின் படிதான் உங்களுக்கு யோகங்களே நடக்கும். உண்மையில் லக்னப்படியான 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய தசாபக்திகள் நடந்து அந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் இப்போது நான் சொன்னதைப் போல ஆட்சி உச்சம் போன்றவைகளையும் அந்த 6, 8, 12ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது தசாபக்திகளின் அடிப்படையில் தான் இந்த விபரீத ராஜயோகம் என்கின்ற, குறிப்பாக உங்களுக்கு புரிய வேண்டுமாக அந்த மாதிரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், யானை யாரோ ஒருவருக்கு மாலை போட்டு அவர் அங்கே அரசனாகி விடுகிறார் இல்லையா. ஒரு அரசன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த நாட்டிற்கு அந்த காலத்தில் எப்படி என்றால், பட்டத்து யானை கையில் துதிக்கையில் அங்கே மாலையை கொடுத்து அப்படியே ஊர்வலம் கொண்டு போகும் பொழுது, யானை யாரை ஒரு தேர்ந்தெடுக்கிறதோ, யாருடைய கழுத்தில் மாலை போடுகிறதோ அவர் திடீரென அரசனாகி விடுவார். அவரை அரசனாக அந்த நாடு தேர்ந்தெடுக்கும். அவர் ஒரு குடியானவனாக இருக்கலாம், அல்லது இயலாதவராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், எதுவுமே இல்லாத ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவராக இருக்கலாம். ஆனால் யானை மாலை போட்ட அந்த நொடியிலிருந்து அவர் அங்கே அரசனாகி விடுகிறார். இதுபோன்ற விபரீத வழியில், எதிர்பாராத வழியில் யோகம் வருவதைத்தான், இந்த ராஜயோக அமைப்புகளைத்தான் இங்கே லக்கணப்படிதான் மூல நூல்கள் குறிப்பிடுகின்றனவே தவிர, கண்டிப்பாக கோச்சார அமைப்பில் சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியில் சொல்கிற மாதிரி ராசிப்படி இந்த ராஜயோகம், விபரீத ராஜயோகம் செல்லுபடியாகும் வரும் என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக இல்லை. ஆகவே எந்த ஒரு முதன்மை யோகமாக இருந்தாலும் கோச்சார ரீதியில் அது நடக்காமல் லக்ன ரீதியில் அது நடக்கும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம்.
மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.